Greetings from SIVARAJAVEL IAS Academy. I am Shankaranarayan, the Faculty of History. In this video, we are just going to see and we are just going to sort out the previous year history tricky questions. And I am just going to give you some suggestion. If you get this kind of questions in preliminary examination, how to solve it. Dear students, watch this question. This was asked in previous years. In the Government of India Act of 1919, this is also called as Montagu-Chelmsford reforms. The functions of the provincial government were divided into reserved and transferred subject. Which of the following were treated as the reserved subject? Nu kekkranga. Question romba easy da. Padichirundha. 1919 Act. இந்த ஆக்டை நாம் மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாண்டகு-செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ப்ராவின்ஸில் ப்ரொவின்ஷியல் டைஆர்ச்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. டை அப்படின்னா இரண்டு, ஆர்ச்சி அப்படின்னா அரசு, விச் மீன்ஸ் கவர்மெண்ட். அப்போ இரட்டை ஆட்சி அப்படின்றது வருது. ரொம்ப சிம்பிள் சார். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி கவர்னர் இருந்தார். ஓகே, பிரிட்டிஷ் கவர்னர் இருந்தார். அந்த கவர்னர் கிட்ட ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சப்ஜெக்ட் தான் ரிசர்வ்டு மட்டும்தான். இந்த கவர்னர் தனக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை வச்சு ஓகே கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு பேர். பட் in the year of 1919, okay, this provincial diarchy was introduced. In this provincial diarchy, some of the roles of governors were transferred. Okay, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா transferred subjectனு சொல்கிறோம். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? கவர்னருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கவர்னருக்கு இருக்கக்கூடிய சில அதிகாரங்களை கவர்னர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. யாருக்கு பண்றாரு? இங்க தான் ஒரு பியூட்டி. 1920ல ப்ராவின்ஸ்ல எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ஸ்ல it's a kind of indirect election. It is not by universal adult franchise. In the elections okay, the ministers, governor is going to execute his function through ministers chosen by the chief minister. இங்கேயும் chief minister வராரு, ministers வராங்க. ஓகே, ஸோ இவங்க மூலயமா கவர்னர் தன்னுடைய ஆட்சியை செலுத்த போறாரு. அதுதான் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். அப்போ மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. அதுதான் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் ட்ரீட்டட் as த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு கேட்குறாங்க. லாஜிக் புரியுதா? அப்போ டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்றது என்ன? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரீட்டட் as a ரிசர்வ்டு சப்ஜெக்ட். அப்போ கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன? இதான் கொஸ்டினே. புரியுதா புரியலைங்களா? 1919 இந்த ஆக்ட் சொல்லுது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட். கவர்னருக்கு சில அதிகாரம் இருக்கு. இப்போ சீஃப் மினிஸ்டர் பிளஸ் மினிஸ்டர்ஸ்க்கு சில அதிகாரங்கள் போறது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், இருக்கிறது என்ன? ரிசர்வ்டு சப்ஜெக்ட். அது என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134. ஓகே, 134 அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் கவர்னர் கையில் இருக்கு. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, லேண்ட் ரெவென்யூ, கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான சோர்ஸே லேண்ட் ரெவென்யூ, அதுவும் கவர்னர் கிட்ட தான் இருக்கு. போலீஸ், லா அண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன், அதுவும் கவர்னர்கிட்ட தான் இருக்குது. இது கவர்னர்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டு. கவர்னரை விட்டு போனது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். ஸோ ஆன்சர் பாருங்கள் 134. ரொம்ப சிம்பிள். பட் உங்களுக்கு என்ன தெரியணும்? வாட் இஸ் ரிசர்வ்டு, வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டுன்னு தெரியும். ப்ரொவின்ஷியல் டயார்ச்சின்னு என்னன்னு தெரியும். இது வேண்டாம், ஃபியூச்சரில் இதை மாற்றிக்கலான்ற போது தான் 1935ல் இந்த ப்ரொவின்ஷியல் டயார்ச்சி அப்படின்றது ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்னு மாறுது. ப்ரொவின்ஷியல் அட்டானமினா என்னங்க? ஸ்டேட்டுக்கு அதிகமான ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. இதைத்தான் பின்னாடி ஃபெடரலிசமாக வருது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நியூஸ் பேப்பர்லேருந்து ஹிஸ்ட்ரியை டெசிஃபர் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர்லேருந்து ஹிஸ்ட்ரியை ரீடிஸ்கவர் பண்ணுங்க. பாருங்க, 2021 to 22ல் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ், மதனப்பள்ளி, ஆந்திர பிரதேஷ். ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு மதனப்பள்ளி ஆஃப் ஆந்திர பிரதேஷ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஓகே, பிரைம் மினிஸ்டர் மதனப்பள்ளி வந்திருந்தாரு. அப்போ ஒரு டாக்ல ரவீந்திரநாத் தாகூரை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. அது அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, பிங்காலி வெங்கையா டிசைன்ட் த ட்ரைகலர் நேஷனல் ஃபிளாக் ஹியர். ராங், கிடையாது. பட்டாபி சீதாராமையா, he was the Gandhian, led the quit India movement of Andhra region from here. கிடையாது. Rabindranath Tagore translated national anthem from Bengali to English here. That is the answer. Okay, அதனால தான் ரவீந்திரநாத் தாகூரை அன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு லைன் போற்றி புகழ்ந்திருப்பார். பாருங்க, நியூஸ் அது கொஸ்டினாக வந்திருக்கு. ஓகே, அண்ட்
Madam Blavatsky and Colonel Olcott set up headquarters of Theosophical Society first year. Wrong. இதுவும் கிடையாது. Okay. So they founded Theosophical Society at the United States of America. Here Annie Besant started but not at Andhra Pradesh Madanapalli. She started at Madras Adyar. புரியுதுங்களா? So இது ஒரு question. Next பாருங்க. Who among the following is associated with the songs from prison? I already many times I said focus on literature part, focus on letters part. Okay, for example Vivekananda அவருடைய travelogue, my journey from Colombo to Almora அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய travelogue ஒரு தடவை क्वेश्चனா கேட்டிருந்தாங்க 2009 prelims. இங்க பாருங்க. Okay, who among the following is associated with the songs from prison? A translation of ancient Indian religious lyrics in English. Ancient Indian religious lyrics அப்படின்னும் பொழுது நீங்கள் பாருங்கள், முதல்ல இதை எப்படின்னா எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா 4 பேருமே ஜெயிலுக்கு போயிருக்காங்க, பிரிசனில் எழுதப்பட்டதுன்றான். பாலகங்காதர் திலக், ஜவஹர்லால் நேரு. எப்படி எலிமினேஷன் பண்ணலாம்? ஜவஹர்லால் நேரு அசோசியேட் பண்ணுங்க. ஜவஹர்லால் நேரு he was not a much religious person. Okay, he was the secular face of Indian National Congress. அவர் ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன் கிடையாது. அப்போ ஜவஹர்லால் நேருவை எலிமினேட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா மற்ற 2 பேரை சொல்லலாம், பாலகங்காதர் திலக் அண்ட் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஸோ ஆன்சர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். காந்தின்ற பர்சனாலிட்டியை பற்றி படிக்கும்போது ஸோ காந்தியோடைய புக்ஸ் என்ன, ஓகே, காந்தியோடைய லெட்டர்ஸ் என்ன, காந்திஜியோடைய ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸை பற்றி படிக்கும்போது இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அகெயின் திஸ் பர்டிகுலர் டாபிக் வாஸ் இன் நியூஸ். உல்குலன் ஆர் த கிரேட் தொம்லுத் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈவெண்ட். எந்த ஈவெண்ட்டை உல்குலன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. தட் பர்டிகுலர் இயர் 2021 to 22, ஓகே, மிஸ்டர் பிர்சா முண்டா வாஸ் இன் நியூஸ். நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு சின்ன ஃபேக்ட். ஸோ அதை அப்படியே கேட்டிருக்காங்க. யூ சி த பிர்சா முண்டா ரிவால்ட் ஆஃப் 1899 to 1900. இந்த முண்டா ரிபல்லியனே 2 டைம் பீரியடில் நடந்திருக்கு. ஒன்று மிட் ஆஃப் த 19th century, இன்னொன்று லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த 19th century. ஸோ இந்த பிர்சா முண்டா ரிவால்ட்டை எடுத்து நடத்தினது செகண்ட் ஆஃப், தட் இஸ் இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த 19th century. That we call it as உல்குலன். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னும் பொழுது ஓகே நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ லைக்வைஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாடர்ன் பார்த்தோம், ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் பாருங்கள். அகெயின் அசோகா இஸ் கமிங் ஹியர். யூ சி த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் பேஸ் site of Ashoka's major rock edicts. Here you need to understand major rock edicts, minor rock edicts. Major rock edicts எல்லாமே அசோகாவோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசும். மைனர் ராக் எடிக்ஸ் அசோகாவோடைய பர்சனல் டீடைல்ஸ் பற்றி பேசும். இவன் மேஜர்னு கொடுத்துட்டான். தௌலி ஒடிஷா கரெக்ட், எர்ரகுடி ஆந்திர பிரதேஷ் கரெக்ட், பட் ஜகௌடா வாஸ் நாட் இன் மத்திய பிரதேஷ், இட் வாஸ் இன் ஒடிஷா. அண்ட் கல்சி வாஸ் நாட் அட் கர்நாடகா. கல்சி அப்படின்றது கர்நாடகாவில் கிடையாது, அது உத்தராகண்டில் இருக்கு. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு கேட்குறான் பாருங்க. ஹியர் 2 pair only correct. So 2022 இருந்து தான் 1 pair, 2 pair, 3 pair correctனு UPSC உடைய ட்ரெண்ட் மாறுது. So 2 pairs are all correct. And likewise you see the Prime Minister, again newspaper, the Prime Minister recently inaugurated the new circuit house near Somnath Temple. Okay, Veraval. Which of the following statements are correct regarding Somnath Temple? Somnath Temple அப்படின்னும் பொழுது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் மெடிவல் இந்தியாவில் படிச்சிருப்பீங்க. It was remembered for the plundering of Mr. முகமது கசனி இந்த இயர் ஆஃப் 1025 காமன் எரா. இந்த சோம்நாத் டெம்பிள் அப்படின்றது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஜோதிர்லிங்க கோயில் சோம்நாத். அதனால தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோம்நாத் டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்கா ஷ்ரைன்ஸ். ஆமாம். A description of Somnath temple was given by Alberuni. Yes. Okay, Pran Pratishta of Somnath temple. Okay, installation of the present day temple was done by President S. ராதாகிருஷ்ணன் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கே ரொம்ப சிம்பிளாக யூஸ் யுவர் காமன் சென்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரீசென்ட்லி இனாகிரேட்டட்னு கொடுத்துட்டான். இங்கே ஏன் பிரசிடென்ட் எஸ் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க? ஸோ அசோசியேட்டே ஆகலை. ஸோ ராம்நாத் கோவிந்த் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் ஹவு த கொஷின்ஸ் வேர் ஆல் ஆஸ்க்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சங்கம் லிட்ரேச்சர் இன் ஏன்ஷியன்ட் சவுத் இந்தியா இஸ் கரெக்ட்? சங்ககாலம் பற்றி நமக்கு தெரியும். யூ சி த கொஷின்ஸ். சங்கம் போயம்ஸ் ஆர் டிவாய்ட் ஆஃப் எனி ரெஃபரன்ஸ் டு மெட்டீரியல் கல்ச்சர். டிவாய்ட் அப்படின்னும் பொழுது மெட்டீரியல் கல்ச்சர் பற்றி அதெல்லாம் கொடுக்கப்படலையா? மெட்டீரியல் கல்ச்சர் இஸ் நத்திங் பட் பாட்ரி. மெட்டீரியல் கல்ச்சர் இஸ் நத்திங் பட் த டூல்ஸ் வாட் தே யூஸ்ட் அண்ட் டூல்ஸ் வாட் தே ஷோகேஸ். அதான் மெட்டீரியல் கல்ச்சர். அப்போ சங்கம் லிட்ரேச்சரில் சங்க காலத்தில் மெட்டீரியல் கல்ச்சர் பற்றி வாய்ஸ் இல்லையா ஆர் மென்ஷனிங் இல்லையான்னு கேட்குறாங்க. இருக்குது. அது தப்பான ஸ்டேட்மெண்ட். த சோஷியல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வர்ணா வாஸ் நோன் டு சங்கம் போயட்ஸ். நீங்கள் நினைக்கலாம் வர்ணா சிஸ்டம் நார்த் இந்தியாவில் தானே, ஆரியர்கள் காலத்தில் தானே. இங்கே ஏன் வர்ணா வருது? பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா தானே வர்ணா. இங்கே ஏன் வருதுன்னு கேட்கலாம். நோ,
சங்க காலத்துலேயும் தமிழ்நாட்டில் ஆரியானைசேஷன் நடந்துருச்சு. ஓகே, அங்கே பிராமணாக்கு பதில் இங்கே வேதியர், வேந்தர், வேளாளர், விவசாயின்னு வந்துட்டாங்க. ஓகே, அப்போ இது இருக்குது. சங்கம் போயப்ஸ் ஹாவ் நோ ரெஃபரன்ஸ் டு வேரியர் எத்னிக். நோ அகம்புறம் நோ எத்னிக்னு கொடுத்துருக்காங்க. சங்க காலத்தில் வேரியர் எத்னிக் மூவேந்தர்களை பற்றி, ஓகே, அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மூவேந்த வேளான்னு சொல்லக்கூடிய வேரியர் சீஃப்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர் ரெஃபர்ஸ் டு மேஜிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஸ் இரேஷனல். சங்க காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் மேஜிக்கல் ஃபோர்ஸஸை நம்புறாங்க, இருக்குன்றாங்க. ஸோ இரேஷனல் கிடையாது, ரேஷனல். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பேசிக் டெனன்ட் ஆஃப் த கொஷின். ஓகே, கொஷின் என்ன சொல்ல வருது, யூஸ் யுவர் காமன் சென்ஸ். எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த டைமில் ஓகே நீங்கள் உங்களுடைய காமன் சென்ஸை வச்சு எப்படி எலிமினேட் பண்ணி எப்படி ஆன்சர் எடுத்துகிட்டு வர்றீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அங்கே முதல்ல பேனிக் ஆகக்கூடாது. யூ சி when such questions when you see definitely you get to panic. அப்படி ஆக வேண்டியது கிடையாது. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி கன்சிடர் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க, ஏன்னா என்சிஆர்டி புக்லையும் கிடையாது, ஸ்பெஷல் புக்ஸ்லையும் கிடையாது, ரெஃபரன்ஸ் புக்ஸ்லையும் கிடையாது. இது எங்கேருந்து சார் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனில் இருக்கக்கூடிய ஃபிலாசபிக்கல் டெனன்ஸ். இது ரொம்ப டீப் ரீடிங் கொடுத்தா தான் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு இடத்துல எலிமினேஷன் பண்ணலாம். எலிமினேஷன் டெக்னிக் மூலமா இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் டீல் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 4 இடத்துல இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் பரிசிஷ்ட பர்வன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்த பர்டிகுலர் டேர்ம் உங்களோட என்சிஆர்டி புக்கில் இருக்குது, பரிசிஷ்ட பர்வன். இந்த பரிசிஷ்ட பர்வன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 12th செஞ்சுரியில் ஓகே ஹேமச்சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயின் மாங்க் எழுதுறாரு. ஓகே, ஜெயின் மாங்க். திஸ் பரிசிஷ்ட பர்வன் okay, it's also associated with Mauryan time period. Mauryan time periodல சந்திரகுப்த மௌரியாவை பற்றி, சாணக்கியாவை பற்றிலாம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது when you speak about Hemachandra, this Hemachandra also wrote this particular work. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது அவன் ஓப்பனாகவே கொடுத்துட்டான். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த டெக்ஸ்ட்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஜெயின் டெக்ஸ்ட்னு கொடுக்குறான். ஸோ ஹேமச்சந்திரா வாஸ் அ ஜெயின் ஃபெல்லோ. ஸோ இவங்க 2 பேருமே ஓகே பரிஷ பர்வன் அப்படின்றத நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும் அது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது யூ கேன் எலிமினேட் திஸ். ஓகே, அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஒன் நெட்டி பக்கரணா அண்ட் ஆல்சோ அபாதக்ஷனா அப்படின்றது புத்திசம் அசோசியேட்டட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 2 and 4. இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் பார்த்து முதல்ல பயப்படாதீங்க. முதல்ல எதனா எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எலிமினேட் பண்ண முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லையா நோ இஷ்யூஸ், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இதை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணியே ஆகணும், இந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணியே ஆகணுன்ற ஓகே தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஓகே, கீப் டியூனிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச டிஸ்கஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ யூ வுட் ஹவ் பெனிஃபிட்டட் இட். Okay, so in our SIVARAJAVEL IAS Academy for this year UPSC 2023 க்கு நாங்க crash course ஆரம்பிக்கிறோம். இந்த crash course it's a 1-month crash course, totally 30 days. So with 65 hours. In the 65 hours 50 hours is for GS and 15 hours is for CSAT. In the 50 hours, 10 hours exclusively we are giving focus for the previous year questions and also the important facts with respect to subject history. So commit, learn it, happy learning. Thank you.